முருகா சரணம். வெற்றிவேல் முருகா சரணம். என் அன்பு பிள்ளையே, இப்போது உன் வாழ்க்கையை நான் புதுப்பிக்க போகிறதால தான் இதுவரைக்கும் நடந்த கஷ்டங்களை எல்லாம் முடிச்சு வச்சுட்டு உனக்கு இன்பமயமான வாழ்க்கையை தர தயாராக இருப்பதால் தான் உன்னால் இந்த பதிவை கேட்க முடியுது. ஆவியன் செல்வமே, உனக்கு நல்லது நடப்பதற்கான நேரமும் காலமும் நெருங்கி வந்ததால நல்ல வாழ்க்கையை பெறுவதற்கான பிராப்தம் இருப்பதால் தான் இப்போது என் வார்த்தைகளை கேட்டுக்கிட்டு இருக்க. நம்பிக்கையோட முயற்சி செய்த உனக்கு எல்லாமுமாக நான் இருந்து உன் வாழ்க்கைக்கான வெற்றியை தரப்போறேன். என் செல்ல பிள்ளையான நீ எதற்காகவும் கலங்க வேண்டாம். நான் உன் கூடவே இருந்து உன் நம்பிக்கைக்கு ஏற்ற நல்ல விஷயங்களை நடத்தி தரேன். இனி எல்லா நாளும் உனக்கான நல்ல நாளாக இருக்க போகுது. நீ போட்ட விதை, அதாவது நம்பிக்கைங்கிற விதை தான் உனக்கான நல்ல விஷயங்கிற மரத்தை தரப்போகுது, கனியை தரப்போகுது. இனி எல்லாமே நீ எதிர்பார்த்தது போல நல்ல விதமாக நடக்க போகுது. இதுவரைக்கும் நடந்ததையெல்லாம் தாண்டி இப்போது நடக்கப் போவதை உன் எண்ணம் போலவே உன் வாழ்க்கையின் ஏற்றத்துக்கானதாகவே நான் செஞ்சு தரப்போறேன். என் மேல நம்பிக்கை வைத்த நீ சாதாரண பிள்ளை கிடையாது, இந்த தெய்வத்தின் பிள்ளை அல்லவா. நான் உனக்கு தகப்பனாக இருந்து எல்லா விஷயங்களையும் நீ விருப்பப்பட்டது போலவே உன் வாழ்க்கையில செஞ்சு தர தயாராக தான் வந்திருக்கேன். அதனால தான் உன் வாழ்க்கையை புதுப்பிச்சு உனக்கான நல்லதை செய்ய போறேன். எவ்வளவு சோதனையும் வேதனையும் கஷ்டமும் இருந்தாலும் நம்பிக்கையோடு இருந்தீனா நானே உன் வாழ்க்கைக்கான வெற்றியை கொடுத்துருவேன். இப்போது வாழ்க்கையை ஒரே வெறுமையாக இருக்கேன்னு கவலைப்படாத, என்னை நம்பு. அதுக்கு முன்பாக நீ உன்னையும் நம்பு. உனக்குள்ள நம்பிக்கைங்கிறது தான் என்னுடைய உருவம். உன் மனசுக்குள்ளே இருக்கிற அந்த நம்பிக்கையின் மூலமாகவே நான் உனக்குள்ளே வந்து குடியேறியிருக்கேன். நம்பிக்கையோடு இருக்கும் உனக்கு என் அருளால் எல்லாமே தானாக சிறப்பாக நடக்கும்படி நான் செய்கிறேன். என் செல்வமே, இப்போது உன் வாழ்வில் இருக்கும் துன்பங்களையும் துயரங்களையும் துரத்தி அடித்து உனக்கான நல்ல விஷயங்களை நடத்தி தரப்போகிறேன். என்னுடைய வேல் உன் வாழ்வில் இருக்கும் இருளை விலக்கி உனக்கான வெளிச்சத்தை கொடுக்க போகுது. உன் மனசு என்ன சொல்லுதுன்றதை கொஞ்சம் கேளு. எப்போ பார்த்தாலும் மனசுக்குள்ளே எதையாவது யோசிச்சுக்கிட்டும் பேசிக்கிட்டும் கவலைப்பட்டுக்கிட்டுமே இருக்காத. உனக்கு துணையாக இந்த முருகன் இருக்கும்போது நீ எதற்காக கவலை கொள்கிறாய்? நம்பிக்கையையும் இறை பக்தியையும் கண்களால் பார்க்க முடியாது, ஆனால் நம்பிக்கை வச்சா அது நல்ல விஷயங்களை கண்ணு முன்னால் நடத்தி கொடுக்கும். இறை பக்தி உனக்குள்ளே இருந்தா அது நீயே எதிர்பார்க்காத அதிசயங்களை உன் வாழ்க்கையில் உன் கண்ணு முன்னால் நடத்தி கொடுக்கும். அதனால் எப்போதும் நம்பிக்கையும் இறைபக்தியையும் உன் இதயத்துக்குள்ளே வச்சுக்கிட்டினா உன்னை யாராலும் சரிக்க முடியாது. என் செல்வமே, இப்போது நீ தாழ்ந்த இடத்தில் இருப்பதை போல தெரிந்தாலும், உன் வாழ்க்கையில் கஷ்டங்கள் நிறைய இருப்பதை போல இருந்தாலும், உன் நம்பிக்கையின் மூலமாக நான் உன்னை உயர்த்தி உனக்கான நல்லதை செஞ்சு தருவேன். நீ வாழ்க்கையில் வெற்றி பெறும்படியும் ஜெயிக்கும்படியும் எல்லா வகையிலும் உனக்கு துணையாக இருக்க போகிறேன். என் மேலே நம்பிக்கையோடு இருக்கக்கூடிய நீ ஒருபோதும் தோத்து போக மாட்டாய். என் செல்வமே, உனக்கு எல்லாமுமாக நான் இருந்து நீ நடந்து போகிற ஒவ்வொரு அடியிலும் உனக்கான வெற்றியை தருவேன். என் அருளின் மூலமாக நீ ஜெயிக்க போகிற. உனக்கு நிழலாக இருந்து உன் துன்பத்தை போக்கி இன்பத்தை நான் அருளுவேன். நீ மகிழ்ச்சியோட சிரித்து சந்தோஷமாக வாழ்கிறத பார்க்குறதுக்காக தானே இந்த முருகன் காத்துக்கிட்டு இருக்கேன். நீ தோற்றதையெல்லாம் வெற்றியாக மாற்றி உனக்கான மகிழ்ச்சியாக அமைச்சு தருவேன். உன்னால் முடியலை நீ நினச்சினா அந்த நொடியே உனக்குள் சக்தியாக நான் ஊற்றெடுப்பேன். அதாவது எந்த விஷயத்தை சமாளிக்க முடியலை, சரி செய்ய முடியலைன்னு தவிக்கிறாயோ அதை நானே உனக்கு துணையாக இருந்து நல்லபடியாக நடத்தி முடிப்பேன். உன் வாழ்க்கையில் நீ எதை ஆசைப்பட்டாலும் அதை உனக்கு செய்து கொடுக்கக்கூடிய கடமையும் பொறுப்பும் ஒரு தகப்பனாக எனக்கு இருக்கிறதல்லவா. அதனால தான் என் அருளை அள்ளி கொடுத்து நீ ஆசைப்பட்ட விஷயங்களை அழகாக உன் கைகளில் வந்து சேர்க்கும் விதமாக ஒரு அதிசயத்தை நடத்த போகிறேன். நான் செய்ய போகும் அதிசயம் மூலமாக உன் வாழ்க்கை புதுப்பிக்கப்படும். இப்போது சோதனையிலும் வேதனையிலும் கஷ்டப்பட்டு கவலைப்பட்டுக்கிட்டு இருக்க உனக்காக நான் தெய்வீக சக்தியை தரப்போகிறேன். இனி எல்லா நாளும் உனக்கு நல்ல நாளாக இருக்கும்படி நான் பார்த்துக்கிறேன். நீ எப்போதும் தாழ்ந்த உணர்வோடு மனசு தளர்ந்து போயிருக்காதே. உன் நல்ல மனசுக்கு ஏற்றாற் போல உனக்கான நல்ல வாழ்க்கையை நான் அமைச்சு தரேன். இப்போது நான் உன் வாழ்க்கையில் ஏற்ற போகிற ஒளியை யாராலும் அணைக்க முடியாது. என் செல்வமே, வாழ்க்கைங்கிற பாதையில்
சில சமயம் மழை வரும், சில சமயம் காத்தடிக்கும், சில சமயம் இருட்டும் வரும். ஆனா எப்போதும் மறக்காதே, இந்த முருகன் உனக்கு விளக்காக, ஒளியாக, வழிகாட்டியாக நிச்சயமா இருப்பேன். என் ஆசீர்வாதத்தின் மூலமாக நீ செய்கிற எல்லா செயல்களையும் நான் வெற்றியா மாற்றி கொடுக்குறேன். நீ எப்போதும் சோர்ந்து போகாதே, நான் உன் கூடவே இருந்து உனக்கான வெற்றிகளை கொடுப்பேன்னு நம்பு. நீ எங்கே போனாலும் என் 6 முகங்கள் வந்து உன்னை காப்பாற்றும். ஒரு முகம் உனக்கு முன்னால் போய் வழிகாட்டும், மற்ற என்னுடைய 5 முகங்களும் உன்னை சுற்றி சுற்றி வந்து பாதுகாக்கும். என் செல்வமே, பாலமுருகன் எப்படி எப்போதும் சிரிப்போடு இருக்கிறேனோ அதே போல உன் வாழ்க்கையிலையும் சந்தோஷத்தை அள்ளி தரப்போறேன். உன்னை சுற்றி இருக்கும் ஒவ்வொரு விஷயங்களையும் சரி செஞ்சு உன் வாழ்க்கைக்கான நல்லதை நான் நடத்தி தரப்போறேன். நீயும் எப்போதும் நல்லதே நடக்கும்ன்ற நம்பிக்கையோட இரு. எல்லார்கிட்டையும் நல்லபடியா நடந்துக்கோ. அன்போட, பாசத்தோட, நல்ல மனசோட நீ நடந்து கொள்ளும்போது உன் வாழ்க்கைக்கான நல்வழிகளை நான் காட்டுவேன். நீ நல்லதையே நினைச்சினா அது உன்னுடைய வாழ்க்கையை நல்லதாக்கும். நீ யாருக்கும் தீங்கு செய்யாம எப்போதும் என் மேல நம்பிக்கையோட இருந்தினா நானே உனக்கான எல்லா விஷயங்களையும் சிறப்பாக நடத்தி கொடுத்துருவேன். என் செல்வமே, நல்ல இதயம் கொண்ட, நல்லெண்ணம் கொண்ட என் செல்ல பிள்ளையான உனக்கு எல்லாமுமாக நான் இருக்க போறேன். உன் வாழ்க்கையில இன்னும் இன்னும் பெரிய வெளிச்சத்தை நீ பார்க்க போற. உன் துன்பத்தை எல்லாம் முடிவுக்கு கொண்டு வந்து இன்பமயமான வாழ்க்கையை நான் உனக்கு அருள போறேன். என் மேல நம்பிக்கை வச்சு முயற்சி செஞ்சினா இனி எல்லாமே உனக்கு நல்லதாக நடக்கும். உன் வாழ்வில் நீ எடுத்து வைக்கிற ஒவ்வொரு அடியிலும் நானும் உன் கையை பிடிச்சிக்கிட்டு உன் கூடவே வந்து உனக்கான வெற்றிகளை தருவேன். நீ எப்போதும் எதை நினைச்சும் பயப்பட வேணாம். மனசுல இருக்க பயத்தை உடைத்து விட்டு நம்பிக்கையை உனக்குள்ள உருவாக்கு. என் அன்பு பிள்ளையான உன் மனசுலையும் உன் வாழ்க்கையிலும் இருக்கக்கூடிய இருளை விலக்கி உனக்கு ஒளியாக நான் வரப்போறேன். என் அருளால இனிமே உனக்கு எல்லாமே நல்லபடியாக நடக்கும். ஒரு குழந்தை இருட்டில் போகும்போது அதோட தந்தையோ தாயோ யாராவது கையை பிடிச்சிக்கிட்டு அந்த குழந்தை இருட்டுக்குள்ளே கூட்டிகிட்டு போனாங்கன்னா அந்த குழந்தை கொஞ்சமும் பயப்படாது. ஏன்னா தன் தகப்பனோ தாயோ தன்னை பார்த்துக்குவாங்கன்ற ஒரு அசாத்திய நம்பிக்கை. அதே போலதான் நீயும் இப்போது என் கையை பிடிச்சிருக்க. இந்த பக்தியின் மூலமாக என் கையை பிடித்திருக்கும் உன்னை நான் ஒருபோதும் விட்டுட மாட்டேன். இப்போது இருளாகிய உன் வாழ்க்கையில இருக்கும் சோதனைகளை எல்லாம் முடிச்சு வச்சு உனக்கான நல்லதை நான் நடத்தி தரேன். என்னுடைய அருளால உன்னை வலிமை மிகுந்த ஆளாக மாற்றி காட்டுறேன். என் செல்வமே, எப்போதும் எதுக்காகவும் பயப்பட வேணாம். என்ன நடக்குமோ ஏது நடக்குமோன்னு கவலைப்படாம எல்லாமே நல்லபடியாக நடக்கும். நடப்பது எல்லாமே நன்மைக்கு தான் நடக்குதுன்ற உண்மையை புரிஞ்சுக்கோ. அந்த உண்மையை உணர்ந்தாலே உனக்குள்ள பயம் இருக்காது. என் செல்வமே, பயங்கிறது இருள், அருள் என்றால் ஒளி. பயங்கிற இருளை தூக்கி போட்டுட்டு அருள்ங்கிற ஒளியை உன் வாழ்க்கையில வச்சுக்கோ. இருளும் ஒளியும் எப்போதும் ஒரே இடத்துல இருக்காது தானே. இரவு பொழுது இருளாகும் போது வெளிச்சம் அந்த இடத்த விட்டு போயிடும். அதுவே காலையில வெளிச்சம் வந்துடுச்சுன்னா இருள் எந்த இடத்தை விட்டு விலகி போயிடும். அதே போலதான் உன் மனசுல என் அருள் வந்துருச்சுன்னா அருள்ங்கிற ஒளி பயம்ங்கிற இருளை துரத்தி அடிச்சிடும். முருகா முருகான்னு நீ என் பெயரை சொல்லும் போதெல்லாம் நானே உன் உள்ளத்தில் இருக்கும் பயத்தையும் கவலையையும் கஷ்டத்தையும் இருளையும் அகற்றி உனக்கு வெளிச்சமாக மாறுவேன். ஓம் சரவணபவன்ற இந்த மந்திரம் உன் மனசை சுத்தப்படுத்தும். என் அருளை உனக்கு அள்ளி கொடுத்து உன் வாழ்க்கைக்கான நல்லது அனைத்தையும் இந்த முருகன் செய்ய போறேன். இனிமே உன் மனசுல நீ எதை நினைச்சும் யோசிக்கவோ கவலைப்படவோ பயப்படவோ அவசியமே இல்லை. என் செல்வமே, என் கையில் இருக்கும் இந்த வேலின் மூலமாக உன்னை ஆசீர்வதிச்சு உனக்கான நல்லதை நான் நடத்தி தரப்போறேன். நீ எப்போதும் மனசை கூர்மையா வச்சுக்கோ. எந்த சந்தேகம் வந்தாலும் என் அப்பன் முருகன் பார்த்துக்குவாரு. எனக்கு எந்த கவலையும் இல்லை. நான் வாழ்க்கையை பார்த்து பயப்பட மாட்டேன்னு தைரியமா சொல்லு. ஒரே ஒரு நிமிஷத்துக்குள்ளாகவே இந்த முருகன் உன் வாழ்க்கையை புதுப்பிக்க முடியும், மாற்ற முடியும். கண்டிப்பா நீ என்ன நம்புனினா நானே உனக்கு துணையாக இருந்து உன் வாழ்க்கைக்கான நல்லதை நடத்தி கொடுத்துருவேன். உன் மனதில் இருக்கும் பயத்தை அகற்றி நம்பிக்கையை உனக்குள்ள 100% வளர்த்துக்கோ. என் செல்வமே, நான் உன் கூட இருக்கும்போது நீ நிச்சயமாக ஜெயித்தே தீருவாய். உன் பயத்தை எல்லாம் விலக்கி உனக்கான வாழ்க்கைக்கான வெற்றியை தரப்போறேன்.
எப்போதும் என் அருளின் மீது நம்பிக்கை வை. அருள்தான் உன் நம்பிக்கையை வளர்க்கும். அருள்தான் உன் வாழ்க்கையை அழகாக்கும். என் அருளை நீ உணரணும்னா என்னை மனசால தேடாத, இதயத்தால் தேடு. அப்போதுதான் உன் இதயத்துக்குள்ள நான் இருக்கேன்றதை உன்னால உணர முடியும். உன்னுடைய பேச்சிலும் மூச்சிலும் உணர்விலும் கலந்திருக்கும் இந்த முருகன் உனக்கு எல்லாமுமாக இருந்து உன் வாழ்க்கைக்கான நல்லதை செஞ்சு தர்றேன். நான் உன்னை எதுக்குமே பயப்படக்கூடாதுன்னு சொல்ல வரல. பயம் வந்தாலும் அதை தாண்டி நீ ஜெயிச்சு காட்டணும்னு தான் சொல்ல வர்றேன். என்னுடைய பிள்ளையாக இருக்கும் நீ ஜெயிப்பதற்காகவே பிறந்த பிள்ளை. வாழ்க்கையை வெல்ல உன்னால முடியும். என்னுடைய வேல் உனக்கு துணையாக இருக்கும். நம்பிக்கை உனக்கு இதயத்தில் இருக்கும். என் அருள் உன் மூச்சினில் கலந்து இருக்கும் என் செல்வமே. அதனால நீ வாழ்க்கையை பற்றி பயப்படாம என் நிழலால் நல்லபடியாக வாழ தயாராகு. நானும் உனக்கு பின்னால ஒளியாக இருந்து உன் வாழ்க்கைக்கான நல்ல விஷயங்களை நடத்தி தரேன். என்னை நம்பும் உனக்கு இனி எல்லாமே நல்லபடியாக நடந்து உன் வாழ்க்கையில நீ வெற்றியை பெறப்போற. இந்த முருகனின் பக்தனாகிய உனக்கு தன்னம்பிக்கையும் அருளின் வெளிச்சமும் வாழ்க்கையின் வெற்றியும் மிக பெரியதாக கிடைக்கும்படி நிச்சயமாக நான் செய்வேன் என் செல்வமே. ஓ